என்ன சொல்றீங்க அபி? ஒத்துக்க வச்சிட்டீங்களா? ஆமா பூர்ணா, நீங்க உடனே ஆர்டர் டீடைல்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. வர்க்க உடனே ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க வர்க்க பாருங்க. தேங்க்யூ. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? அந்த அபி கம்பெனியை அவ பக்கம் கொண்டு போயிட்டா. இப்படியே போனா நம்ம 2 பேரும் சீக்கிரமே டம்மி பீஸ் ஆயிடுவோம் போலயே. நான் ராஜா மாதிரி இருந்த இந்த இடத்துக்கு இன்னொரு ஆளை வரவே விட மாட்டேன். அபி எடுத்த இந்த ஆர்டரை வச்சு அபி இந்த கம்பெனியை விட்டு விரட்டி அடிக்கிறேன் பாரு. ஆனா எப்படி சார்? பொறுத்திருந்து பாரு. எம்டி மேடம் பேசிட்டாங்க. ஆர்டர் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நமக்கு டைம் இல்ல, சோ உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேடம், இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அபி. அப்புறம் நம்ம கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கிற மெட்டீரியல்ஸ் ஒரு நாள் தான் நமக்கு வரும். நீங்க எல்லாம் வர்க்க பாருங்க, நான் இன்னும் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரவழைக்கிறேன். இந்த விஷயத்தை எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் சொல்லிடுங்க. ஓகே மேடம். மேனேஜர் சார். மேடம், திருப்பூர்ல இருந்து நாளைக்கு வர வேண்டிய ரா மெட்டீரியல்ஸ இன்னைக்கே வரவழைங்க. இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் நினைச்ச நேரத்துல எதுவும் செய்ய முடியாது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் வரும். ஏன் சார்? திருப்பூர் 500 கிலோமீட்டர்ஸ்ல தானே இருக்கு. உடனே கம்பெனிக்கு கால் பண்ணி பேசி மெட்டீரியல்ஸ் அனுப்ப சொல்லுங்க. எனக்கு எந்த வர்க்கும் நிக்க கூடாது. ஓகே மேடம். அபி. சொல்லுங்க செல்வி அக்கா. அபி, நாங்க ஸ்டாஃப் எல்லாம் 18 மணி நேரம் வேலை செஞ்சாலும் இன்னும் 90 மணி நேரம் ஒர்க் பேலன்ஸ் வருமே. அதுக்கு என்ன அபி பண்றது? செல்வி அக்கா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த 90 மணி நேர வேலைய நான் பாத்துக்கிறேன். என்ன அபி சொல்ற? 4 நாள்ல 90 மணி நேரம் வேலை செஞ்சா எப்ப அபி நீ தூங்குவ? அப்போ ஒரு நாளைக்கு 1 hour தான் உனக்கு ரெஸ்டா? அம்மா. என்ன கலை? ஆசிரமத்துல இருக்க இந்த குழந்தை மட்டும் நைட்ல இருந்து பால் குடிக்கலாமா? சோந்து சோந்து அப்படியே படுத்துக்கிறா. பயமா இருக்கு. இப்பவும் பால் குடிக்கவே இல்ல. அபி வந்தாளா? இல்லம்மா. அம்மா, பச்சை குழந்தைமா, பால் குடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஆயிடுச்சோன்னு பயமா இருக்குமா. பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கே, வேணா கொண்டு போலாமா? வேணாமா. சுமதி அம்மா கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க சுமதி அம்மா. அபி, நீ எங்கம்மா இருக்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன் சுமதி அம்மா. ஏன்? ஓ, அப்படியா? ஏன் கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, பாப்பா நைட்ல இருந்து பால் குடிக்கல. நீ வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு ஆபீஸ் போவேன்னு நினைச்சேன். ஆனா நீ வரவே இல்ல, அதான் ஃபோன் பண்ண. முடிஞ்சா உடனே ஆசிரமத்துக்கு வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு போக முடியுமா? இதோ சுமதி அம்மா, நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். ஆ சரிம்மா. வந்துடுறேன். சரி. செல்வியக்கா, சொல்லு அபி. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஒரு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துருவேன். சரி. பதினஞ்சு நாள் வேலைய 4 நாள்ல நீ முடிக்கலான்னு பாக்குற. இந்த வேலைய நீ எப்படி 4 நாள்ல முடிக்கிறேன்னு நான் பாக்குறேன். இந்த ஆர்டரை அபி எந்த காரணத்தை கொண்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. சரிங்க சார். இப்ப நான் என்ன பண்ணணும்?
நான் சொல்றபடி பண்ணேன்னா ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அந்த அபியால எதுவுமே பண்ண முடியாது. கம்பெனி மேல பெனால்டி விழும். எம்டிக்கு அபி மேல இருக்கிற நல்ல பேரும் நம்பிக்கையும் உடைஞ்சு போயிடும். அப்போ நாம அந்த டைமை யூஸ் பண்ணி எம்டி கிட்ட அபி அவ சுய லாபத்துக்காக முடிக்க முடியாத ஆர்டரை உங்களை எடுக்க வச்சு கம்பெனியே பலி கொடுத்துட்டா. மார்க்கெட்ல நம்ம கம்பெனி மேல கெட்ட பேர் வரத்துக்கும் பெனால்டி விழுறதுக்கும் அபி தான் காரணம். அப்படி இப்படின்னு எம்டி ஏத்தி விட்டா எம்டி கோமாயி அபிய வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் இந்த கம்பெனி பழையபடி என் கண்ட்ரோலுக்கே வந்துடும். சார் எல்லாம் ஓகே தான் சார். ஆனா அபிக்கு என்ன சுயநலம்னு எம்டி கேட்டா நான் என்ன சொல்றது? அபிய பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் நான் இப்பதான் விசாரிச்சேன். அபி புருஷன் சஞ்சீவ் மேல 10 கோடி கடன் இருக்கான். அவங்க இன்னும் 25 நாளுக்குள்ள அந்த கடனை அடைச்சே ஆகணுமா. இல்லைனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவான். அதுக்கு அபிக்கு பணம் வேணும். பணத்தை சம்பாதிக்க பணத்தாசையில அவசரப்பட்டு ஆர்டரை முடிக்க முடியுமா முடியாதான்னு கூட தெரியாம நம்ம கம்பெனியை லாஸ்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டான்னு சொல்லிடுவோம். சார் சூப்பர் ஐடியா சார். பாத்து மெதுவாப்பா. அச்சோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஒன்னும் இல்ல இங்க வாங்க. ஒன்னும் இல்லடா, ஒன்னும் இல்ல நான் தான் வந்துட்டேன்ல. ஒன்னும் இல்ல. சரி. என்னாச்சு பாப்பாக்கு? பாப்பா பால் குடிக்கலையா? அம்மா வரலன்னு கோவமா? முகலாம் எப்படி வாடி போச்சு பாரு. என்ன பசிக்குதா சொல்லத்துக்கு? நான் தான் வந்துட்டேன்ல. சரி ஒன்னும் இல்ல. என்ன அபி, உன்னை பார்த்ததும் பாப்பா சோகெல்லாம் போய் நல்லா சிரிக்குது. ஆமா சுமதி அம்மா. இவ்ளோ நேரம் பாப்பாவோட அழுகைய நிறுத்தறதுக்கு நாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், நிறுத்தவே இல்ல. நீ வந்ததும் எப்படி சிரிக்கிறா பாரு கள்ளி. என்ன ஏன் அபி, சரி வர 10 நிமிஷம் ஆகும்னு சொன்ன, ஆனா 5 நிமிஷத்துல வந்து நிக்கிற. பாப்பா மேல உனக்கு அவ்ளோ பாசமா? இல்லம்மா, நீங்க பாப்பா ராத்திரியில இருந்து பால் குடிக்கலன்னு சொன்னதும் என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் எவ்வளவு வேகமா வர முடியுமோ அவ்வளவு வேகமா வந்துட்டேன். சரி அபி, சரி நீ போய் பாப்பாவுக்கு பால் கொடு. சரி ஒன்னும் இல்ல. வா பசிக்குதா பாப்பாக்கு? பாப்பாக்கு பசிக்குதா? என்னாச்சு பாப்பாக்கு? பசிச்சிருச்சா பாப்பாக்கு? சமத்தா பால் குடிச்சிட்டு தூங்கிடுவியா? சரியா? என்ன குடிச்சிட்டீங்களா? குடிச்சாச்சா? பால் குடிச்சிட்டீங்களா? சரி வாங்க. சரி ஓ. என்னடி தங்கம், பால் குடிச்சு முடிச்சிட்டீங்களா? அபி, குழந்தைய குளிப்பாட்டிட்டு போறியாமா? நீ குளிப்பாட்டினாதான் அழாம இருப்பா. என்ன அபி யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவசரமா போகணும்னா சொல்லுமா, நாங்க பாத்துக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் half an hourல ஆபீஸ்க்கு போனா போதும். இன்னும் டைம் இருக்குமா. நான் பாப்பாவை குளிப்பாட்டிட்டு தூங்க வச்சுட்டே போறேன். கலை, சொல்லுங்கம்மா. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் குழந்தைக்கு பேபி சோப்பு,
ஆலிவ் ஆயில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். அம்மா ஆ? நானே போய் சோப் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ம் இந்தாங்கம்மா. இருக்கட்டும்மா, நீ குழந்தையோட இருக்கிறதே கொஞ்ச நேரம்தான். ம். அதை எதுக்கு நாங்க வாங்கிக்கிட்டு? நீ குழந்தையோடய போய் சோப்பு ஆலிவ் ஆயில்லாம் வாங்கிட்டு வந்துரு. குழந்தைக்கு வெயில் பட்டா நல்லது. சரிம்மா. கடைக்கு போலாமா? கடைக்கு வா. பாப்பா, உனக்கு பேபி சோப்பும் ஆலிவ் ஆயிலும் வாங்கிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு போலாம். சரியா? ஸ்ரீஜா, ஏன் கார் நிறுத்தின? மா அங்க பாரு. ஏன் தெரியுமா உன்னை என்னால பார்க்க வர முடியாம போச்சு? சஞ்சீவுக்கு அடிபட்டுருச்சு பாப்பா. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அதனாலதான் உன்னை என்னால பார்க்க வர முடியல. ஏன் அபி யார் குழந்தைய தூக்கிட்டு போறா? மா கொஞ்சம் நல்ல கண்ணை திறந்து பாரு. அந்த குழந்தை முகத்தை பாரு. ஹபி கையில இருக்கிறது ஹபியோட குழந்தை. மங்கா கிட்ட இருந்த குழந்தை அபி கையில எப்படி? என்ன கேட்டா நானும் உன் கூட தானே இருக்கேன். அம்மா முதல்ல அவளை ஃபாலோ பண்ணி போய் அபி என்ன பண்றான்னு பாக்கலாம். வா. சரி சரி வா. அண்ணே, இங்க ப்ரொவிஷன் ஸ்டோர் எங்க இருக்குன்னா? நேரா போமா, கொஞ்சம் நேரா தூரத்துல. போணுமா? ஆமா. தேங்க்ஸ். ம். சார், சொல்லுங்க மேடம். இங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற பேபி சோப் ஆலிவ் ஆயில் எல்லாம் இருக்கா? இருக்கு மேடம். ஆ. மேடம், இது உங்க குழந்தையா? ரொம்ப அழகா இருக்கு மேடம். இல்ல சார், இது ஏன் குழந்தை இல்ல, தெரிஞ்சவங்களோட குழந்தை. அப்பா, அப்படியா? சரி, உள்ள போங்க மேடம். ஸ்ரீஜா, கெட்டதுலயே ஒரு நல்லது என்னன்னா அபி கிட்ட இருக்கிற குழந்தை அவளோட குழந்தைன்னு அபிக்கே தெரியல. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே? புள்ளையையும் புருஷனையும் பிரிச்சு அபிய பைத்தியக்காரிய அலைய விடலாம்னு நினைச்சா கடைசியில அபி அவ குழந்தை கூட சந்தோஷமா இருக்கிறா. நாம தான் அபிய பழி வாங்கணும்னு பைத்தியக்காரங்களை அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? அந்த அபியையும் குழந்தையையும் உடனே பிரிச்சாகணும். ஸ்ரீஜா, இப்ப யாருக்கு கால் பண்ண போற? அந்த கோமாளி புரோக்கருக்கா? ஏய், சொதப்பிடு வாண்டி அவன். அபிகிட்டயே போய் உங்ககிட்ட இருக்கிற குழந்தை உங்களோட குழந்தைன்னு சொல்லி தொலைச்சிருவான் அவன். அவனுக்கு இல்ல, நான் வேற ஒரு ரவுடிக்கு கால் பண்ண போறேன். இது வரைக்கும் இந்த ரவுடி கிட்ட நான் பேசினதே இல்ல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆள் ரொம்ப மோசமானவனா. கொடுத்த வேலையை சரியா முடிக்கிறதுல இவ ரொம்ப கெட்டி காரணம். ஆனா என்ன, யாரையும் மதிக்க மாட்டானா. இப்ப என்ன, நமக்கு ரொம்ப மரியாதை முக்கியமாடி? வேலை முடியணும், அவ்வளவுதான். நீ கூப்பிட்டு பேச அவனே.
சொல்லு ஸ்ரீஜா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னை பத்தி எப்படி தெரியும்னு நீ தெரிஞ்சுக்கணுமா, இல்ல நீ எதிர்பார்க்கிற வேலையை நான் முடிச்சு தரணுமா? சொல்லு. சரி, எனக்கு வேலை முடியணும். மிஸ் ஆக கூடாது. கொடுத்தா மிஸ் ஆகாதுன்னு ஏன் உங்களுக்கே தெரியாதா? விசாரிச்சுட்டானே வந்திருப்பீங்க. விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. சரி சரி சரி. நான் அபி போட்டோவையும் லைவ் லொகேஷனையும் ஷேர் பண்றேன். நான் எங்க போறேனோ உடனே நீ அங்க வந்துரு. எனக்கு குழந்தை முக்கியம். சீக்கே வரேன். அம்மா, கார்ல அபிய ஃபாலோ பண்ணி போய் அவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கலாம். வா. அம்மா, அங்க பாரு, அங்க ஒரு ஆம்னி வண்டி நிக்குதுல, அதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கான்ல, அவன் தான் நான் சொன்ன ரவுடி. என்னடி இவன் இவ்ளோ ஷார்ப்பா இருக்கான்? அதுக்குள்ள வந்துட்டான். மா, அதே மாதிரி அவனோட வேலையும் ஷார்ப்பா இருக்கும். அங்க பாரு, அபி வரா. ஸ்ரீஜா சொன்ன அபி இவதானா? பாப்பா, நான் இன்னும் 25 நாள்ல 10 கோடி ரூபாய் கடன் அடைக்கணும். அதுக்கு தான் இப்படி பேய் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீயும் சஞ்சீவும் மட்டும்தான். பாப்பா, கால்ல கல்லு குத்திருச்சு. இப்போ ரவுடி அபிகிட்ட இருந்து குழந்தைய தூக்க போறா. அன்னைக்கு மிஸ் ஆன குழந்தை இன்னைக்கு சாக போகுது. அபி, உன் குழந்தைய நீ எவ்வளவு கொஞ்சணுமோ கொஞ்சிக்கோ. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் குழந்தை உன்னைய விட்டு பிரிய போகுது. அப்புறம் இந்த உலகத்தை விட்டே போக போகுது. போவாத, அவங்கிட்ட போவாத, போவாத. அவங்கிட்ட போவாத, போவாத. மேடம், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா?